அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் முன்னால் இருக்கும் யோர்தான் பிளக்கப்படும். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போது எலிசாவுக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. என் ஆசான் போயிட்டார், இனி என்ன? ஆனால் இன்று கர்த்தர் சொல்கிறார், மனிதன் போகலாம், தேவன் போகவில்லை. எலியா போனாலும் எலியாவின் தேவன் எலிசாவோடு இருந்தார். இன்று உன்னோடும் இருக்கிறார். நீ விசுவாசி. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் முன்னால் இருக்கும் யோர்தான் பிளக்கப்படும். சிலர் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய தடையை பார்க்கிறீர்கள். வேலை கிடைக்கவில்லை, கடன் தீரவில்லை, குடும்பத்தில் பிரச்சனை, திருமணம் தடை, உடல் நோய், எதிர்காலம் இருண்டது போல. அந்த தடையை வேதாகமத்தில் யோர்தான் என்று சொல்கிறோம். ஆனால் இன்று கர்த்தர் சொல்கிறார், நீ கடந்து போவாய், உன் வழி திறக்கும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாலும் தேவன் போகவில்லை. 2 ராஜாக்கள் 2 எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போது எலிசாவுக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. என் ஆசான் போயிட்டார், இனி என்ன? அன்பர்களே, நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி நிலை வரும். நம்பிய மனிதன் விட்டு போனார், உதவியவர் தூரம் போனார், ஆதரவானவர் இல்லை, வழிகாட்டி இல்லை, எல்லாம் முடிந்தது போல. ஆனால் இன்று கர்த்தர் சொல்கிறார், மனிதன் போகலாம், தேவன் போகவில்லை. எலியா போனாலும் எலியாவின் தேவன் எலிசாவோடு இருந்தார். 2 ராஜாக்கள் 2:13. எலிசா எலியாவின் மேலாடையை எடுத்தார். அந்த மேலாடை என்ன? அது அபிஷேகத்தின் சின்னம், அது அழைப்பின் சின்னம், அது அதிகாரத்தின் சின்னம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்கிறார், ஃபயர், நான் உனக்கு கொடுத்த அழைப்பை நீ கீழே விடாதே. ஃபயர், உனக்கு கொடுத்த அபிஷேகம் வீணாகாது. சிலர் சொல்வீர்கள், நான் சின்னவன், நான் பலவீனன், எனக்கு முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எஸ், நான் உன்னோடு இருக்கிறேன். யோர்தான் முன் நின்ற எலிசா. எலிசா மேலாடையை எடுத்தார். ஆனால் அடுத்தது என்ன? அவர் நேராக யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார். அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் யோர்தான் இன்னும் முன்னால் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலும் இதேதான். ஜெபம் செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஆலயம் போகிறோம், ஆனாலும் தடைகள் இருக்கிறது. அதற்கு காரணம், கர்த்தர் உன்னை நிறுத்தவில்லை. கர்த்தர் உன்னை கடக்க செய்கிறார். யோர்தானுக்கு எதிராக எலிசா வந்து எலியா ஜெபித்தது எல்லாம் ஆபிரகாமின் தேவனே என்று கூப்பிடினார். ஆனால் இங்கு எலிசா இப்படியாக அழைக்கிறார், எலியாவின் தேவன் எங்கே? அன்பர்களே, நீங்கள் இன்று சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான், கர்த்தரே, நீ எங்கே? நீ என் வாழ்க்கையில் செயல்படு. நீ செய்ததை மீண்டும் செய். நீ நினைப்பதை விட தேவன் மிக அருகில் இருக்கிறார். எலிசா மேலாடையால் நீரை அடித்தார். அப்போது என்ன நடந்தது? யோர்தான் 2ஆக பிரிந்தது. வழி உருவானது. எலிசா நடந்து கடந்து போனார். அன்பர்களே, இது வெறும் வரலாறு இல்லை, இது உன் வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசனம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் தடைகள் உடையும், உன் வழி திறக்கும், உன் பயணம் முன்னேறும். இந்த செய்தியிலிருந்து 5 பாடங்கள். 1, மனிதன் போனாலும் தேவன் போகவில்லை. உன் ஆதரவு மனிதன் இல்லை என்றாலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். 2, அபிஷேகம் தொடரும். எலியா போனாலும் அபிஷேகம் எலிசாவுக்கு வந்தது. 3, தடைகள் தேவனால் கடக்கப்பட வேண்டும். யோர்தான் கடக்க வேண்டிய இடம். 4, நீ நம்பிக்கையோடு பேச வேண்டும். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்ல வேண்டும். 5, தேவன் ஒரே தேவன். எலியாவுக்கு செய்த தேவன் எலிசாவுக்கும் செய்தார், உனக்கும் செய்வார். அன்பானவர்களே, இன்றைக்கு உன் முன்னால் ஒரு யோர்தான் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ கடந்து போவாய், உன் வழி நான் திறப்பேன். ஏற்கர்த்தரே இயேசுவே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இன்று ஒரு புதிய விசுவாசத்தை தாரும்.
அவர்கள் முன்னால் இருக்கும் யோர்தான் போன்ற தடைகளை இரண்டாக பிரித்து வழி திறந்து கொடுங்கள். கடன், நோய், குடும்ப பிரச்சனை, வேலை தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து புதிய வாசலை திறந்து கொடுங்கள். எலியாவின் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.